இருக்குது FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு. அடுத்து வந்து லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. அடுத்து வந்து ஆப்டிமலு. ஸோ மொத்தம் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கிவன் என்னென்னா இந்த 2ம் கிவன் கொடுத்துருவாங்க. என்னென்னா இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஃப்ரேம் நம்பர் வந்து 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுறணும். சுற்றி அவுட்லைன் போட்டுட்டு இப்போ ஃப்ரேம் 3னா இந்த பாக்ஸ் வந்து 3 அப்படி ஹாரிசாண்டலாக வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ அதான் F1 இந்த இருக்குல்ல ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3. ஒரு சில நேரம் இது 5 ஃப்ரேம்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. நமக்கு கொடுத்த சைக்கிள் டெஸ்ட்டில் 5 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் போட்டால் வந்து பேஜ் ஃபால்ட்டு, இந்த ஹச்ன்னு போட்டோம்னா பேஜ் ஹிட்டு. ஓகே, பேஜ் ஃபால்ட் எப்போனா நம்ம நியூவாக இன்சர்ட் பண்ணோம்னா அங்கே வந்து பேஜ் ஃபால்ட்டுன்னு அந்த ஸ்டார் போடுவோம். ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்ததுன்னா அதில் பேஜ் ஹிட்டுன்னு போடுவோம். அது நான் வர்றப்போ சொல்கிறேன். ஸோ நம்பர் வந்து ஒரு 18 இல்லை வந்து ஒரு 15 கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெஃபரன்சிங் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டயக்ராம் இப்படி போடலாம். சப்போஸ் 18க்கு மேலே 20 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பேப்பர் இப்படி வச்சு ட்ரா பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்பர் வந்து 7 வரும். 7 ஆக்குப்பை ஆகிடும். அடுத்து வந்து 0 வரும். அடுத்து 1 701 போட்டோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 7 வரும். புதுசாக அப்போ தான் அந்த நம்பர் வருது. ஸோ வந்து பேஜ் ஃபால்ட்டு. ஓகேவா? அடுத்து வந்து 0 வருது. ஸோ ஆட் பண்ணிட்டு பேஜ் ஃபால்ட்டுன்னு இந்த மேலே தான் ஃபஸ்ட்டு 7 ஆட் பண்ணணும். அடுத்து 0, அடுத்து கீழே 1 இப்படி இந்த ஆர்டரில் தான் ஆட் பண்ணணும். ஸோ 1ம் அப்போ தான் வந்திருக்கு. ஸோ இது 2வும் வந்து ஆல்ரெடி இங்கே 2 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்ல, பேஜ் ஹிட்டுன்னு போட்டுருவோம். 2 இல்லைன்னா ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஃபால்ட்டு போடுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து 7 இருக்குது. அந்த இதில் வந்து 0 இல்லை. ஸோ 0 ஆட் பண்ணிட்டு பேஜ் ஃபால்ட்டுன்னு போட்டிருக்கோம். அதே இது வந்து 1 இல்லை. ஸோ 1 ஆட் பண்ணிட்டு பேஜ் ஃபால்ட்டுன்னு போட்டிருக்கோம். அடுத்து 2 இல்லை. 2 ஆட் பண்ணிவிட்டு பேஜ் ஃபால்ட்டுன்னு போட்டிருக்கோம். அடுத்து இந்த இதிலே பாருங்களேன், இந்த இதிலே வந்து 0 இருக்குது. ஸோ வந்து 0 அப்படியே இருக்கனால நம்ம 0 அப்படியே வச்சுக்கிறோம். ஆட் பண்ண தேவையில்ல, அங்கே பேஜ் ஹிட்டுன்னு போடணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 701 வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வரப்போகிறது என்னென்னா 2வை எங்கே போடுறது, எதை தூக்கிட்டு 2வை இங்கே மொத்தமே 3 தான் இருக்குது. இதில் எதை ரிமூவ் பண்ணிட்டு 2 போடுறதுன்னு தான் வந்து கொஸ்டின். ஸோ வந்து FIFOவில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவன் தான் ஃபஸ்ட்டு வெளியே போகணும். ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவன் இவன் தான். ஸோ அதுக்காக தான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூக்கிட்டு 2 வந்துடும். ஸோ இது வந்து மேலே போயிடும். அப்படின்னா தானே அடுத்து இவன் இருந்தால செகண்ட் இன்னும் வந்திருப்பான். ஸோ அவன் வெளியே போகிறதுக்காக மேலே அங்கே போயிட்டு 2வை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்ன நம்பர் வரணும்? 0. இங்கே பார்த்தோம்னா ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே ஹிட்டுன்னு எழுதிடணும், அவ்வளோதான். இங்கே வந்து 2 ஆட் பண்ணியிருக்கனால நம்ம பேஜ் ஃபால்ட்டுன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்கனால பேஜ் ஹிட்டு. ஓகே, பேஜ் ஹிட்டுக்கு நான் இங்கே ஒரு சும்மா சிம்பிள் மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தெரியுதா? அப்படின்னா தான் நம்ம குழப்பாமல் இருக்குன்னு பேஜ் ஹிட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி மார்க் பண்ணால் இதை அடுத்த இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னு நான் ஆனால் சும்மா மார்க் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்த நம்பர் வந்து 3. இதில் பார்க்கணும். 3 ஆல்ரெடி இருக்கா? இல்லை, இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ எதை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணோம்? மேலே உள்ளதான், ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் இன்னு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணோம். ஸோ இவன் மேலே போயிடுவான். 3 இங்கே வந்துடும். ஆட் பண்ணிட்டு கீழே வந்து பேஜ் ஃபால்ட்டு. ஓகே, அடுத்து 0 இதில் இருக்குதா? இல்லை. அப்போ எதை ரிமூவ் பண்ண போகிறோம்? மேலே உள்ளதை தான் ரிமூவ். எதை ரிமூவ் பண்ண போகிறோன்னா மோஸ்ட்லி இந்த இதில் வந்து எப்பவுமே மேலே உள்ளதை தான் ரிமூவ் பண்ணியிருப்போம். அதான் இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, மேலே உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு கீழே ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ 1 ரிமூவ் பண்ணிட்டு 0 ஆட் பண்ணிட்டோம். அடுத்து 4. இந்த 2வை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 3 மேலே போயிடும், 0 இங்கே போயிடும், 4 இங்கே வந்து ஆட் ஆகிடும். கீழே வந்து ஃபால்ட்டு. அடுத்து வந்து 2. அடுத்து 0 இங்கே போயிடும், 4 இங்கே போயிடும், 2 இங்கே வந்துடும், பேஜ் ஃபால்ட்டு. அடுத்து 3. 4 மேலே போயிடும், 2 இங்கே போயிடும், 3 இங்கே வந்துடும், பேஜ் ஃபால்ட்டு. அடுத்து 0. 2 இங்கே போயிடும், 3 இங்கே போயிடும், 0 இங்கே நிற்கும், பேஜ் ஃபால்ட்டு. அடுத்து 0. ஓகே, 0 ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. இந்த இதுலேயே வந்து 0 இருக்குது. சரி, அடுத்து 3 வரப்போகுது. 3 ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே ஹிட்டுன்னு போடணும், அவ்வளோதான். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா
அங்கே போடுறப்போ வந்து ஹிட்டு. சப்போஸ் இல்லைன்னா வந்து அதை ரிமூவ் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ண போகிறோன்றது தான் வச்சு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். எஃப்ஐஎஃப்ஓ, ஆப்டிமலு, லீஸ்ட்டு, அந்த இது 3ஆக பிரிச்சிருக்கோம். எதை ரிமூவ் பண்ணிட்டு எதை ஆட் பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம ரீடைன் பண்ணிவிட்டு கீழே ஹிட்டுன்னு மட்டும் எழுதிடணும். ஸோ இங்கே வந்து 3 ரீடைன் பண்ணிட்டு ஹிட்டுன்னு எழுதியிருக்கோம். அடுத்து என்னென்னா ஜீரோவும் ஆல்ரெடி ஒரு நிமிஷம் 3 ரீடைன் பண்ணிட்டு இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? 1 ஆட் பண்ண போகிறோம். 1 ஆட் பண்ணுறதுக்கு என்னது, இவனை வெளியே சொல்லிட்டு இவன் இங்கே வந்துடுவான், இவன் இங்கே வந்துடுவான், இங்கே 1. அடுத்து 2க்கு இவன் மேலே போயிடுவான், இவன் மேலே, அடுத்து இங்கே 2, அடுத்து 0. ஸோ இவங்க மேலே போயிட்டு இங்கே சாரி 0 வந்து ஆல்ரெடி நம்ம இதிலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஹிட்டு, அதனால் ஹிட்டு போட்டிருக்கோம். ஸோ என்னென்னா நம்ம வந்து இங்கே இல்லாத எலிமெண்ட்டை இங்கே ஆட் பண்ணுறப்போ வந்து பேஜ் ஃபால்ட் யூஸ் பண்ணுவோம். அதே இது வந்து இருந்த எலிமெண்ட்டே ஆல்ரெடி நம்ம அப்படியே ரீடைன் பண்ணுறோன்னா வந்து ஒரு நிமிஷம் இல்லாத எலிமெண்ட் ஆட் பண்ணுறோன்னா நம்ம கீழே வந்து பேஜ் ஃபால்ட்டு யூஸ் பண்ணுவோம். இருக்கிற எலிமெண்ட் அப்படியே ரீடைன் பண்ணுறோன்னா அதே வருதுன்னா பேஜ் ஹிட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் பேஜ் ஹிட்டு, பேஜ் ஃபால்ட்டு. இதில் நான் வந்து சும்மா என்னோடய ரெஃபரன்ஸ் தெரியறதுக்காக இதை மாற்ற போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்லன்றதுக்காக இங்கே டாட்டடாக வச்சு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது சப்போஸ் இது வந்து ஹிட் ஆக போகுது அப்படின்னா இது அடுத்ததுலேயே ரீடைன் ஆக போகுதுன்னா எதுக்காக ரீடைன் பண்ணுறோன்னா இந்த 3 வச்சு தான் ரீடைன் பண்ணுறோம் தெரிஞ்சிருக்காக இங்கே லைட்டு சின்னதாக டேஷ் போட்டு வச்சுருக்கேன், இங்கேயும் டேஷ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் இந்த டேஷ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் என்னென்னா 3, நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்ஸ் என்னென்னா 15 இருக்கும். இப்போது அவங்க மொத்தம் வந்து 3 இது கேட்பாங்க, மேபி கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா ஹிட் ரேஷியோன்னு கேட்டாங்கனாலும் சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோனாலும் ஒன்று தான். என்னென்னா ஹிட்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸு இன்ட்டு 100. ஹிட் என்னது 3, டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னது, மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இதில் மொத்தம் 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 18 தப்பாக போட்டுருக்கு, இது 18 எலிமெண்ட்ஸ் மொத்தம் இருந்துச்சு. அப்போது 1, 6 இதை அப்படியே கேன்சல் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். இதான் வந்து அதே இது வந்து ஃபால்ட் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா ஃபால்ட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன்ட்டு 100, அதாவது 15 by 18 இன்ட்டு 100. பேஜ் ஹிட்டுனாலும் ஹிட் ரேஷியோனாலும் இல்லை சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோனாலும் ஹிட் பை டோட்டல் ரெஃபரன்ஸ் இன்ட்டு 100. ஸோ அடுத்த மெத்தட் வந்து லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டும் அதே தான். ஆனால் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்றது தான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இங்கே வந்து 7 அப்படியே போட்டுட்டோம். ஸோ அதனால் ஃபால்ட்டு 0 போட்டிருக்கோம், பேஜ் ஃபால்ட்டு 1 போட்டிருக்கோம், பேஜ் ஃபால்ட்டு. இப்போ அடுத்து வந்து 2 வருது. 2 வந்து எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த சைடு எது லாஸ்ட் இருக்குதோ, அதாவது லீஸ்ட் ரீசெண்டாக நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 1 இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 0 இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லீஸ்ட்டாக எது யூஸ் பண்ணியிருக்கோம் 7, அதாவது இந்த சைடு லாஸ்ட்டாக இருக்கிறது தான். ஷார்ட்கட் என்ன, இந்த சைடு லாஸ்ட் இருக்கிறது தான். இந்த சைடு லாஸ்ட் யார் இருக்கா, 7 தான் இருக்காங்க. இந்த 3 எலிமெண்ட்ஸில் இந்த சைடு லாஸ்ட் யார் இருக்கா, 7 தான் இருக்காங்க. ஸோ அந்த 7 தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 7 ரிமூவ் பண்ணிட்டு 2 இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்து பேஜ் ஃபால்ட்டு. அடுத்து 0 வருது. 0க்கு வந்து இந்த காலம் அப்படியே ரீடைன் ஆக போகுது, அதனால வந்து ஹச்சுன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து 0 ரீடைன் பண்ணுறதுக்காக இப்படி எழுதி வச்சுருக்கேன். அடுத்து வந்து என்னென்னா 3 வருது. 3 வந்துச்சுன்னா இந்த இதில் 3 இல்லை. ஸோ வந்து யாரையாவது ஒரு ஆளை தூக்கணும். யாரை தூக்கலாம்னா இந்த சைடு எது லீஸ்ட்டாக ரீசெண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், 0 இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 1. அப்போ 1 தான் தூக்கணும். அதுக்காக தான் 1 மார்க் பண்ணிவிட்டு 1 ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து பேஜ் ஃபால்ட்டுன்னு எழுதியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணுறது எப்போ ஹெல்ப் ஆகும்னா, நம்ம ஏதாவது சப்போஸ் ஒரு நம்பரை வந்து மேலே விட்டுட்டோம் அப்படின்னா, இங்கே மேலே எங்கேயாவது ஒரு நம்பர் விட்டுட்டோன்னா செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து 0 வரப்போகுது. 0 வந்துச்சுன்னா அப்படியே ரீடைன் ஆக போகுது, அதான் ஹிட்டு. அடுத்து என்ன வரப்போகுது, 4 வரப்போகுது. 4 வரப்போகுதுன்னா இந்த சைடு யார் லீஸ்ட்டாக, 0 இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 இப்போ தான் இந்த இதில் பார்க்கணும். இந்த இதில் இது 0 இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 3. இது எப்படி பார்க்கணுன்னா இந்த இதில் தான் பார்க்கணும். இந்த இதில் இப்போது 7, 0, 1 இதில் எது லீஸ்ட்டாக இருக்குது, 1ஆ 0வா 7ஆ, 7 தான் லீஸ்ட்டாக இருக்குது. அப்போ 7 தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து இது ஹிட்டு. அடுத்து இதில் பார்க்கணும், இந்த 3ல் எது லீஸ்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ணி இங்கே போய் செக் பண்ணணும், 2ஆ இல்லை
0வா இல்லை 1 இப்படி தான் செக் பண்ணணும். அடுத்து 3 வர்றப்போ சாரி அடுத்து 0 வருது. 0 வர்றப்போ வந்து ஹிட் ஆகுது. அடுத்து 4 வரப்போகுது. ஓகே 4 வரப்போ 4 வரப்போ இந்த எது மூணில் எது லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்ன்னு பார்க்கணும். 0 கிடையாது, 0 அப்போ இதை விட்டுறலாம். அடுத்து 3 கிடையாது, ஸோ 3 விட்டுறலாம். அடுத்து அப்போ 2 தான் லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு, அப்போ 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 4 போடணும். ஸோ அதான் பண்ணியிருக்கோம், 4 போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து பேஜ் ஃபால்ட்டு. அதேமாதிரி 2 வருது, 2 ஆல்ரெடி இல்லை. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த 3ல் லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு 3. ஸோ அந்த 3யை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 போட்டிருக்கோம். அடுத்து 3 வருது, இந்த 3ல் 3 இல்லை. ஸோ இந்த 3ல் எது லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்ன்னு பார்த்தோம்னா 0 தான். ஸோ 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3 போடுறோம். இப்படியே போட்டுகிட்டே வரணும், அப் டு இது வரையும் போட்டுட்டோம்னா பேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஹிட்டு பேஜ் ஃபால்ட் வந்து எழுதணும். இதுலேயும் அதே தான், ஹிட்டு 3 வந்திருக்கும், சாரி ஹிட்டு 3, ஃபால்ட் வந்து 15 வந்திருக்கும். ரெண்டுலேயும் ஒரே இது வந்திருக்கும். மேபி ஒரே இது வரலாம், சப்போஸ் வரலாம். இதுக்கும் அதே மாதிரி கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கணும். சக்ஸஸ் ரேஷியோனா 3, ஹிட் வந்து 3, மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து 18 × 100. இதுக்கும் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். நான் ஒரு இதுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து ஆப்டிமல்ல என்னென்னா, நம்ம வந்து லேட்டாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த சைடு லாஸ்ட் எதுன்னு பார்க்கணும். அது நான் சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு 7 வந்து ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 7 அப்படியே போட்டு இங்கே வந்து ஃபால்ட் போட்டுரும். அடுத்து 0 போட்டு ஃபால்ட் போட்டுரும். அடுத்து 1 போட்டு ஃபால்ட் போட்டுரும். அடுத்து எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே 2 கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறோன்னா, இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடில் எது வந்து வரவே, அதாவது லாஸ்ட்டாக வருது. இப்போ வந்து 701ல் எது இந்த சைடு லாஸ்ட்டாக வருது, 0 வந்துருச்சு, அப்போ இதை விட்டுறலாம். அடுத்து 1 இந்த வந்துருச்சு, ஸோ இந்த 1 விட்டுறலாம். அடுத்து லாஸ்ட் இது வருது, 7 தான் லாஸ்ட்டாக வருது, ஸோ 7 தூக்கி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதான் வந்து ஆப்டிமல். ஸோ 7 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 2 போட்டுறணும், அவ்வளோதான். 2 0 1. அடுத்து 0 வரப்போகுது, ஸோ இதை அப்படியே ரீடைன் பண்ண போகிறோம், ஹிட்டு. ஸோ இந்த இடத்துல 0 இருக்குது, அதனால அப்படியே தூக்கி எழுதி வைக்க போகிறோம், ஹிட்டு. அடுத்து 3 வரப்போகுது. 3 வந்துச்சுன்னா இந்த 3ல் எதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கிட்டு பார்க்கணும், இந்த சைடு எது லீஸ்ட், அந்த லீஸ்ட் ரீசெண்ட்லிக்கு வந்து இந்த சைடு பார்ப்போம், இங்கே ஆப்டிமலுக்கு இந்த சைடு பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த 3ல் எது வந்து அடுத்து வரப்போகுது, லாஸ்ட்டாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ 0 இந்த வந்துருச்சு, ஸோ 0 விட்டுறலாம். 2 இந்த வந்துருச்சு, ஸோ 2 விட்டுறலாம். ஸோ 1 தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3 எழுதிட்டோம். அடுத்து என்ன வருதுன்னா 0 வரப்போகுது, ஆல்ரெடி இந்த இதுலேயே 0 இருக்குது, ஸோ அப்படியே ரீடைன் பண்ண போகிறோம், ஸோ ஹிட்டு. ஓகே, அடுத்து 4 வரப்போகுது. 4 வந்துச்சுன்னா இந்த 3ல் எது இருக்கிறதுலே லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு, சாரி எது வந்து லேட்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எது இருக்கிறதுலே லேட்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இருக்கிறதுல எது லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம், 2 இப்போ யூஸ் பண்ணிடுவோம், 3 இப்போ யூஸ் பண்ணிடுவோம். லேட்டராக யூஸ் பண்ண போகிறது 0 தான், ஸோ 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 4 போட போகிறோம். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா 2 வரப்போகுது. ஸோ 2 ஆல்ரெடி இந்த 3ல் இருக்குது, ஸோ அப்படியே ரீடைன் பண்ணி இங்கே எழுதிட்டு ஹிட்டுன்னு கீழே எழுதிடுறோம். அடுத்து என்னென்னா 3 வரப்போகுது. 3 ஆல்ரெடி இங்கே இருக்குது, ஸோ இதை ரீடைன் பண்ணி எழுதிட்டு ஹிட்டுன்னு எழுதணும். அடுத்து என்னென்னா 0 வரப்போகுது. 0 வரப்போகுதுன்னா இந்த சைடு எது வந்து லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். இதில் எது லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம், 2 யூஸ் பண்ணிட்டோம் டக்குன்னு, ஸோ அதை விட்டுடலாம். 3 யூஸ் பண்ணிட்டோம், 4 இல்லவே இல்லை, அப்போ 4 தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 4 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 0 போட போகிறோம். அடுத்து இப்படியே இங்கே வரையும் வந்துடலாம். இங்கே வந்துட்டோம்னா 201 இருக்கா, லாஸ்ட்டுக்கு முந்தினது 201. இந்த சைடு 7 இருக்குது, ஸோ 7 உள்ளே வரணும். எதை ரீப்ளேஸ் பண்ணலான்னா அடுத்து இந்த சைடில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 0 அடுத்து வந்துருச்சு, 1 வந்துருச்சு, ஸோ 0 வந்து 1 வந்துருச்சு. அடுத்து வந்து 2 தான் அப்போ ரீப்ளேஸ் பண்ணி 7 எழுதணும். அப்போ வந்து ஃபால்ட்டு. ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும்னா ஃபால்ட்டு, அப்படியே ரீடைன் பண்ணி எழுதணும்னா ஹிட்டு, அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் நிறையா ஹிட் இருக்கும், ஸோ சக்ஸஸ் ரேஷியோவும் இதில் வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான்.